வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கிடெக் சேனல். நம்ம இன்னும் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரோன் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த ட்ரோனோட கேலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேலிப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் இருக்க மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராமிங் செட் பண்ணுறது தான். செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுமே எனக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. எனக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த விங்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஆன்டி கிளாக் வைஸு கிளாக் வைஸ் சுற்றுற இதில் இந்த விங்ஸுமே வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அவங்க ட்ரோனை சர்க்யூட்டை மட்டும் கனெக்ஷன் பண்ணி இது பண்ண உடனே ஜஸ்ட் ரன் ஆகிற மாதிரி, இல்லைனா ப்ரோக்ராமிங் வீடியோவுக்கு போயிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுற விங்ஸ் வந்து ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு நான் சைடில் காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து 1, 3க்கும் ஒரு இதுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து 2 and 3க்கும் வந்து இந்த விங்ஸ் வந்து அந்த ஷேப்பில் இருக்கணும். ஒன்று வந்து இப்படி இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இப்படி இருக்கணும், கிளாக் வைஸ் வந்து இந்த சைடு இருக்கணும். இந்த மாதிரி இருக்க மாதிரி இது பண்ணால் தான் இதாகும். ஃபஸ்ட் நான் வந்து எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது ஒன் சைடு தூக்குது. எப்படின்னா, ட்ரோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தூக்குது, ஆனால் வந்து ஒரு சைடு இதே ஆகலை. நானும் மோட்டார் கனெக்ஷன்ஸை மாற்றி பார்த்துட்டேன், கேலிப்ரேஷனில் வேல்யூ இன்க்ரீஸ் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். பட் இதாகலை. கடைசியில் பார்த்தா ஒரு சிம்பிள் இஷ்யூ, இந்த விங்ஸ் வந்து எந்த இதில் இருக்குமோ அந்த இது தான். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. ஒரு பேட்ரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இனிமேல் கேலிப்ரேஷன் வீடியோக்கு போயிட்டேன். கேலிப்ரேஷன் வீடியோக்கு போய் உங்களுக்கு ட்ரோனை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிமோட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிமோட்டில் எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்னா, இந்த சுவிட்சை வந்து ஆஃபில் வச்சுக்கணும். இது ஆன், இது ஆஃப். இது ஆன் பண்ணிங்கன்னா தான் விங் சுற்றும், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு கேலிப்ரேஷனில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இதை ஆன் பண்ணிட்டு இந்த சைடு எண்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கிட் ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டைரெக்டாக இதோட கேலிப்ரேஷன் வீடியோ காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் லைவ் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போது நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கேலிப்ரேட் பண்ணி காமிக்கிறனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெனு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் டவுன். நீங்கள் ஆன் பண்ணதுமே வந்து ஒரு சவுண்டு வரும், பீப் சவுண்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி போனீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க, இன்னொரு தடவை எஸ் கேட்கும். ஓகே, ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா எல்லாம் ஓகேல் இருக்குது அப்படின்னா ஓகே, ரீசெட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேக். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மாடல் வந்து என்னென்னு கேட்கும். நம்ம வந்து எக்ஸ், பார்த்தீங்களா, இந்த ஒரு குவாட் காப்பர் எக்ஸ் மோட், இதை என்ட்ரு கொடுங்க. எஸ், இந்த மோட்டார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நெக்ஸ்ட் 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 ஓகே, நெக்ஸ்ட் பேக். இப்போ பேக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எரர்னு சொல்லி வரும், பீப் சவுண்ட் நின்றோம். வந்து நீங்கள் ஆக்ஸலரேஷன் கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ வந்து மெனு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் டவுன், ஆக்ஸலரேஷன், ஏசிசி கேலிப்ரேஷன் இருக்கும். என்டர், கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த கேலிப்ரேஷன் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் சேஃப்னு வந்துடும். இங்கே செல்ஃப் லெவல் இஸ் எரர் அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா. அந்த செல்ஃப் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுவே நார்மலாக பேலன்ஸ் ஆகிக்கணும். கேலிப்ரேட் அதுவே செல்ஃப் இதாக இருக்கணும். இது வந்து ஏசிசியில் இருக்கும். உங்களுக்கு ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பட்டன் இருக்கும். இப்போ இந்த ரிசீவரில் இங்கே கடைசி பின் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த ஏசிசின்னு ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறது. இருங்க, அதை காட்டுறேன். செல்ஃப் லெவல் செட்டிங்ஸ், என்டர். இதில் மோட் செட்டிங்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா AUX இருக்குல்ல,
இந்த கனெக்ஷன் மூலிமா அந்த செல்ஃப் இதை ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்லி ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஆல்வேஸ் கொடுத்துக்கிறேன். ஆல்வேஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் லெவல் இஸ் ஆல்வேஸ். இப்போ எரர் வருது, ஒரு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த எரர் கிளியர் ஆகிடும். ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சேவ் செல்ஃப் லெவல் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இதில் அது சில செட்டிங்ஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இப்போ ரிட்டன் வந்து நீங்கள் மெனு, ஓகே ரிட்டன் நீங்கள் மெனு போயிட்டு ஒரே நிமிஷம். MISC செட்டிங்ஸ் 1 என்டர். இப்போ இதில் வந்து என்ன நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே அலாரம் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும், இது மட்டும் 100க்கு வச்சுக்கணும். ஓகே, ஓகே இது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டன், நெக்ஸ்ட்டு பேக். ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட்டு PI எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். என்டர். இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 75, இது வந்து 75. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் இருக்கிறது வந்து 50. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 40. நெக்ஸ்ட் வந்து 20. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே 75, 40, 20. நெக்ஸ்ட் இது வந்து 75, நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் இது வந்து 30. ஓகே, இது வந்து 75, 50, 40. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ரிசீவர் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ரிசீவர் ஆன் பண்ணணும். ஓகே, இந்த பட்டன் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பட்டனை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு வந்து இந்த இடத்துல சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே ஜீரோவுக்கு கொண்டு வரணும். இதுக்கு ஜீரோ கொண்டு வரத்துக்கு நீங்கள் இதில் இருக்க பட்டன்ஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அதை சைடில் காமிக்கிறேன். ஓகே, எல்லாம் ஜீரோக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், கேலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இந்த
பஸர் சவுண்ட் எதுக்காகன்னா அந்த அலாரம் 1 இது வச்சோம்ல அதனால தான் வருது, மற்றபடி எதுவும் இல்லை. இது வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், கேலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ என்னென்னா ட்ரோனை வந்து நான் கீழே வச்சுருக்கேன் ரவுண்ட் சர்ஃபேஸில். இப்போ ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, பவர் மட்டும் ஆன் பண்ணுங்கள். நான் ஒரே கேமரா இருக்கனால இந்த மாதிரி தெரியுது. ஓகே, பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரிமோட்டை ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கிங்க. இங்கே ஒரு லைட் எரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிக்னல் பட்டன் இருக்கு இல்லைங்களா, கீழே வச்சு சொல்கிறேன். ஓகே, இதை கீழே இது பண்ணி இந்த கடைசி உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். அவ்வளோதான், பேர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா அங்கே உங்களுக்கு விங்ஸு சுற்றும். ஜஸ்ட்டு இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படியே எனக்கு இதாகும். ஓகே, ஓகே, ஐயோ பவர் கட் ஆகிடுச்சுங்க சார். மரம் வேறு இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக ட்ரோன் பறக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ட்ரோன் மாதிரி இல்லை, ஏதோ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா இதிலே வந்து ஜிபிஎஸ்ஸு இல்லை அப்படின்னா ஜிஎஸ்எம் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியுதா, இல்லை அது அல்ட்ராசோனிக் சென்சர் வச்சு சேஃப் லேண்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இதில் அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.